ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட ஒரு பர்சனோட கான்ஃபிடென்ட் லெவலை ரொம்ப அதிகமாக பிரேக் பண்ணும். இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். அன்றைக்கி ஒரு நார்மல் டே கிளாஸில் நடந்த ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர் ஸ்டேஜ் மேலே ஏறினார். ஏறினதுக்கப்புறம் அவங்களோட மைக் ஒர்க் ஆகல. அங்கே இருந்த ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. ஹோல் கிளாஸ்னே குவைட்டாக இருந்துச்சு. இவங்களோட கை நடுங்க ஆரம்பிச்சு, ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆச்சு. மைண்டில் ஒரு தாட், எல்லாரும் நம்மளை வீக்காக பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டு அவங்களோட இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக யார்கிட்டையுமே பேசல. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ஒரு இன்சிடென்ட் திரும்ப திரும்ப மைண்டில் வந்துட்டு இருந்துச்சு. ஏன் மைக் ஆஃப் ஆச்சு, என்ன எல்லாரும் எப்படி பார்த்தாங்க. நெக்ஸ்ட் டே அதே பயத்தோட அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. சேம் பீப்புள், சேம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் யாருமே அந்த இன்சிடென்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் எக்ஸாமை பற்றின பயத்தில் இருந்தாங்க, ஒருத்தர் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ரேண்டமாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பயந்த அளவுக்கு யாருமே அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணல. ஸோ சைக்காலஜியில் இதுக்கு ஒரு நேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பாட்லைட் எஃபெக்ட். என்னன்னா நம்மளோட மைண்டில் பளிச்சு நடிக்கிற ஒரு மொமெண்ட் மற்றவங்களோட மைண்டில் ஒரு இன்சிடென்ட்டாக கூட இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஆக்வர்ட் இல்லைனா எம்பாரசிங்கான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. யாருமே உங்களை நோட்டீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை பாருங்கள்.